ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் வேர்ல்ட் தமிழ். வெல்கம் வெரி லாங் பேக் டு மை சேனல் கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சாரிங்க, என்னால் தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியல. நிறைய வீடியோஸ் நம்ம ஷூட் பண்ணது மொபைலில் இருக்குது அண்ட் எடிட் பண்ணதும் இருக்குது. அதை கூட போட முடியாத சிச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டுட்டே இருந்தேன். கொஞ்சம் நிறைய பர்சனல் இஷ்யூஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. லேட்டராக அதெல்லாம் நான் சொல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ எல்லாரும் மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நீ முதல்ல ஆல்ரெடி எடிட் பண்ண வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணா மட்டும்தான் இனிமேல் நான் வீடியோக்கு வந்து உனக்கு ஷூட் பண்ணி தருவேன் அண்ட் நானும் வீடியோவில் வந்து உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஸோ அவர்கிட்ட நான் சவால் விட்டுருக்கேன், கண்டிப்பாக நான் என் ஃபோனில் இருக்க எல்லா வீடியோஸும் கிளியர் பண்ணி ஃபோனை வந்து சூப்பராக புதுசாக்கிடுறேன். ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் வச்சுருக்காங்க, எடிட் பண்ணதும் சரி பண்ணதும் சரி. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேங்க. அண்ட் நடுவில் எனக்காக கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து எடுங்க, கூட வாங்க நம்ம பண்ணலாம் புது வீடியோஸும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ பழைய வீடியோஸ்லாம் போடு, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம், நடுவில் புது வீடியோஸும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே கொஞ்சம் ரேண்டம் வீடியோஸ் தான் இனிமேல் வரப்போகுது. ஏன்னா பழசும் புதுசும் கலந்து அவங்களுக்கு வந்து சரி ஓகே டிராஃப்ட் கிளியர் பண்ணுற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ எல்லா வீடியோஸும் இனிமேல் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எடுத்ததும் சரி, இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க போகிறோம். அண்ட் ஒரு முழு யூடியூபராக இதுக்கப்புறம் அவதாரம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு எனக்கு அது ஒன்று தான் சொல்யூஷனாக இருக்க போகுது. என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு அது ஒன்று தான் சொல்யூஷனாக இருக்க போகுது. ஸோ நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். அண்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டனி வந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு கான்சர்ட்காக வந்திருந்தார் இல்லையா. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். அது போயிட்டு அவ்வளோ ஆர்வமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்த உடனே எடிட்டும் பண்ணிட்டேங்க. ஆனால் போட முடியல. சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம், கஷ்டப்பட்டு எடிட்டும் பண்ணிட்டோம், மக்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டுமே. நிறைய பேரால் அதில் கலந்துருக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து இந்த வீடியோ இவ்வளோ நாள் கழிச்சு கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன். அண்ட் லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சாரி. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பன்முக திறமைகளுக்கு சொந்தக்காரர் தோல் கொடுக்கும் நட்பு, தாய்மையின் அன்பு, திறந்த நெஞ்சுக்கு நம்பிக்கை, வெயிட்டான ஐட்டம் நம்பர், பட்டையை கிளப்பும் ஃபாஸ்ட் பீட், எல்லாம் கலந்து கட்டி ஒரு காட்டும் அதிரடி ஆட்டக்காரர். முதல் இந்திய இசையமைப்பாளராக கான்ஸ் கோல்டன் லைன் விருது வென்று 2011ஆம் ஆண்டு கிரிக்கெட் உலகக்கோப்பை கொண்டாட்டத்தில் தனித்தமிழ் பாடலாக இடம் பிடித்து சொல்லி வைத்ததை போல் நாக்கு மூக்க பாடல் மேசிவ் ஹிட் அடித்தது. தொண்ணூறுகளில் தொலைக்காட்சி தொட்டு திரைக்களத்தில் சுக்கிரனில் அடியெடுத்து வைத்து தளபதி விஜய் முதல் தனக்கான படங்கள் வரை இன்றளவும் இவரின் திரைப்பாடல்கள் அரங்குகள் திரைக்க வெடி வெடிக்குது. புரியாத வார்த்தைகள் கோர்த்து ஜிப்ரி ஸ்டைலில் ரெஃப்ரெஷிங் மியூசிக் தருவது இவரின் தனித்துவம். நம் புதிரான வாழ்க்கையில் இவர் புன்முறுவல் முகத்தின் அடிமனதில் பிறக்கும் ஆழ்ந்த ஞான தத்துவம். நம்ம லைஃப்ல நம்ம ஒரு சின்ன பகுதி தான். நம்ம ஜர்னி ஒரு கொசுவோட ரொம்ப சின்னதான ஒரு சின்ன டாட் தான். நம்ம பேசும் குரலில் மென்மை, பாடினால் ரோரிங் வன்மை, திறமைகளுக்கு வாய்ப்பளிக்கும் நல்ல தன்மை. இதுவே இவரின் வெற்றி கூட்டணி.
இவரே உற்சாகம் ஊற்றெடுக்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வைப்ரண்ட் மியூசிக் தரும் வைப் மன்னன் விஜய் ஆண்டனி. அலை கொண்டு வங்கக்கடல் விளையாடும் கரை கொண்ட பாண்டிச்சேரி, எங்கும் இலங்கை தொடங்கும் புதுவை முழுவதும் புத்துணர்ச்சி கொண்ட லட்சக்கணக்கான ரசிகர்களை வென்ற ரிதம் லைவ் இன் கான்சர்ட் நிகழ்விற்கு இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்களை புதுவை மக்கள் உங்கள் அனைவரின் கரகோஷத்தோடு வரவேற்பதில் ஒரு மகிழ்ச்சி கொள்கிறது. சூரியன் FM 93.5. அந்த நடுநடுங்க ஆகாசம் குடிவிடுங்க சென்னை சங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்க காரைக்குடி தலகாட்ட கோசிதானே கும்பிட்டு கூப்பிடுறோம் கூத்தாட வாருமையா. சொன்னா புரியாது சொல்லுகிற அதாவது நீங்க மேல வச்ச பாசம். சமையலுக்கு வர காசு ரெண்டு பிராண்ட்ல ஒரு கூத்து நினப்புல கூத்து உன்னை பார்த்தாதான் குட்டை குட்டை கும்மா குட்டை நெஞ்சில் உண்ணா வச்சு குட்டு அணைச்சிக்கப்பா. யா ரெடி தண்ணி பட்டி வணக்கம் அவர்களே, நான் என்ன கேட்க போகிறேன் என்றால், இந்த பாட்டிலும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டிலும் சரி, எப்ப பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? Pondicherry, thank you so much, thank you. Thank you. Thank you so much. Pondicherry, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா அங்க வந்து ஆடணும்னு ஆசை, ஆனா பாத்தீங்களா நான் வந்து தாண்டி வரதுக்கு முன்னாடி நான் வர முடியல. கூடி சீக்கிரம் இன்னும் வெயிட் பண்றோம், சீக்கிரம் வரும். ஒன் மோர் டைம் Pondicherry 2.0 வரும். சரியா? லாஸ்ட் டைம் வந்து thank you. Everybody, this is a song. This is from the Thank
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. கூடிய விரைவில் பாண்டிச்சேரி 2.0 வர்றோம் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.